ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் மரவள்ளி கிழங்கும் 2 முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு உணவு தான் செய்ய போகிறோம். அதுவுமே எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான உணவாக இருக்கும். மரவள்ளி கிழங்கோட தோலை நல்லா சீவி எடுத்துடணும். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாங்க. நம்ம வேக வைக்கும்போது முதல் இருக்கிற தண்ணியை நல்லா வடித்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். மரவள்ளி கிழங்கு மண்ணுக்குள்ளே விளையிறதால இதில் நேச்சுரலாகவே சயனைடு வந்துடும். அதாவது இயற்கை முறையிலேயே சயனைடு உருவாகிறதால நம்ம இதை வேக வைக்கும்போது 2 முறை தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு சாப்பிட்ணுங்க. ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சாச்சு. மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடும்போது நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து கிடைக்கும். தண்ணி முழுசாக நான் வடிச்செடுத்து கீழே ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆறி போயிருக்குது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஆறி போன இந்த கிழங்குகளை இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க. நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு நாம் இதை 2-3 முறை சுற்றி எடுத்தாவே போதும். நமக்கு இது நல்ல உருட்டை மாதிரி கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல உருண்டு நல்ல பசையோடு இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்து அடிச்சோன்னா இந்த மாதிரி கிடைக்காது. அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயம் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பிச்சு போட்டுக்கணும். ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம கை வச்சு பிசையக்கூடாது. வெங்காயம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. இப்போது நல்ல காரம் இல்லாமல் இருக்கக்கூடிய 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க. ஒரு பவுல் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் காரத்துக்காக 1 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம். சப்போஸ் நீங்கள் நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூளோட அளவு கம்மி பண்ணிக்கணும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்கையும் இதில் போட்டுக்கலாங்க. இப்போது இந்த கிழங்கை இதில் சேர்த்தாச்சு. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நார்மலாக குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்க வேண்டியதான். நம்ம ஏற்கனவே மாவு சேர்த்துருக்கிறதால நமக்கு கையில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. சப்போஸ் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி கூட கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். மரவள்ளி கிழங்கு நம்ம வீட்டில் வாங்கினோன்னா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு வேக வச்சு மிளகாத்தூள் வச்சு கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி சின்ன குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் இது பிசைஞ்சிட்டு இருக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி நீள் வாக்கில் வரும் நமக்கு. அல்லது உருண்டையாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நான் நீள் வாக்கில் தான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இது எடுக்கிறதுக்கு இந்த ஷேப்பில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த ஷேப்பு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் நம்ம பிடிச்சிட்டு கையில் வச்சு ஒரு அமுக்குனா போதும். அந்த ஷேப் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இதே மாதிரி இந்த பவுலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி நிறைய உருண்டைகள் கிடைச்சிருக்குது. இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுட்டேன் பாருங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இதில் ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாங்க. நாட்டுக்கோழி முட்டையும் எடுத்துக்கலாம் அல்லது சாதாரணமாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய முட்டையும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 முட்டையோ உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நாம் இதில் 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்து இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேங்க. முன்னாடி நம்ம கிழங்கு பிசைவோம் இல்லைங்களா, அந்த டைம்லேயே கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் நம்ம பிசைவோம். அது உங்ககிட்ட கிழங்கு பிசையும் போது நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் நான் உப்பு சேர்த்து தான் பிசைஞ்சிட்டேங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தட்டு எடுத்து கொஞ்சமாக ரவை எடுத்து வச்சுக்கலாங்க. ரவையை இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம்.
இப்போ நாம் உருட்டி வச்ச இந்த கிழங்கு உருண்டைகளை இதில் இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாங்க. முட்டையில் ஒரு தடவை நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரவையில் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக ப்ரெட் இருந்ததுன்னா அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அந்த பவுடர்லேயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் போட்டுக்கலாங்க. இது நம்ம 2 நிமிஷம் வேக வச்சாவே போதும். ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே முக்கால்வாசி வெந்த பொருட்கள் தான். அதனால் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஜஸ்ட் 5 நிமிஷம் வேக வச்சாவே நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். அதே மாதிரி அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம அந்த உருண்டைகளை வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு ஒரு முறையாவது இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சது மாதிரியும் இருக்கும். இப்போ எல்லாமே வெந்துடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வகையான சாஸாக இருந்தாலும் இதில் தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக நம்ம டொமேட்டோ சாஸில் முக்கி சாப்பிடும்போது தான் சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மரச்சனி கிழங்கு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடுத்த முறை மரச்சனி கிழங்கு வாங்கும்போது இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த மரச்சனி கிழங்கு வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்காக ஒரே ஒரு மரச்சனி கிழங்கு மட்டும் எடுத்துக்கிறேன். மரச்சனி கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு செய்வோம். பேசிக்காகவே பார்த்திங்கன்னா இந்த மரச்சனி கிழங்கு மண்ணுக்கு கீழே விளையிறதால இதில் நேச்சுரலாகவே சயனைடு உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே நம்ம மரச்சனி கிழங்கு சமைக்கும்போது மட்டும் இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னாடி காலத்துலேருந்தே மரச்சனி கிழங்கு இப்படி தான் சமைப்பாங்க. இப்போ மரச்சனி கிழங்கு நம்ம இதே போல் பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லா மரச்சனைகளையும் நான் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மரச்சனி கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. மரச்சனி கிழங்கு நம்ம வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு முறை இந்த தண்ணியில் போட்டு நம்ம 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும். நீங்கள் சும்மா மரச்சனி கிழங்கு வேக வச்சு அப்படியே உப்பு போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட இதே போல் நம்ம செஞ்சு தான் சாப்பிட்ணும். முதல் தண்ணி நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதே போல் தான் நம்ம இப்போது வேக வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த தண்ணியில் போட்டு இதே போல் கொதிக்க வச்சுக்கிறோம். மரச்சனி கிழங்குல நேச்சுரலாகவே சயனைடு உருவாகிறதால தான் நம்ம முதல் தண்ணியை எடுத்துக்கிறது கிடையாது. இந்த தண்ணியை நம்ம அப்படியே கீழே ஊற்றிடணும், அல்லது இந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த கிழங்கு மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்த போகிறோம். மரச்சனி கிழங்க சும்மா வேக வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா முதல் தண்ணியை வடித்து கீழே ஊற்றிட்டு ரெண்டாவதாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அந்த கிழங்கை சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5-10 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்குது. அடுத்ததாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதுக்கு பதிலாக இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதே போல் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 5-6 பூண்டு தட்டி சேர்த்துருக்கிறேன். அதையும் நம்ம ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அப்படியே நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த கிழங்கு வேகவே இல்லை, ஜஸ்ட் நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ 1 நிமிஷத்துக்கு இதில் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த தண்ணியில் உப்பு சேர்த்துருந்தோம், அவ்வளோவா இந்த கிழங்குல உப்பு சேர்ந்துருக்காது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை வதக்கி விட்டாச்சு. 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளியாக பார்த்து சேர்த்துருக்குறேன். ஏன்டா இதை போய் செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பாக வருத்தப்படவே மாட்டோங்க. ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு தக்காளி வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவு தேங்காயை இதே போல் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன புளி
சின்ன பீஸ் புளி இதே போல் சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம கிழங்கு சேர்த்துக்கிறதால அதிக வாயு தொல்லை வரும். அதனால் சின்னதாக ஒரு காயம் சேர்த்துக்கோங்க. காயப்பொடி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒன்று சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கிழங்கோட டேஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதே இந்த பேஸ்ட்டு தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுவும் நம்ம சேர்த்து செய்யும்போது. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். கிழங்கு கொஞ்சமாக தான் வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம இதில் கழுவி ஊற்றுக்கலாம். இப்போவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, காரம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கிழங்கு நல்லா வெந்து வரும்போது ரொம்ப கெட்டியாகிடும். உங்களுக்கு ரொம்ப திக்காக வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அல்லது இதே போல் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை கொதிக்க விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விட்டுறலாம். நான் எனக்கு 2 விசில் விட்டுருந்தேங்க. அதுக்கு மேலே நம்ம விசில் விட வேண்டாம். அதுக்கு மேலே நம்ம விசில் விட்டோன்னா கிழங்கு வெந்து போய் ரொம்ப மசிஞ்சிடும். அப்படி நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக நல்ல வாசனையோடு இருக்கும். நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கிழங்கு இருக்கிறது அப்படியே தெரியும். கரண்டிலேயே லைட்டாக இதே போல் மசிச்சு விட்டாவே போதும். குழம்பு நல்லா திக்காகிடும். அதே போல் நம்ம சாப்பிடும்போதும் அந்த கிழங்கை எடுத்து சாப்பிடும்போது நல்லா மசாலா ஊறி டேஸ்டியாக இருக்குங்க. இதை நீங்கள் நல்லா திக்காக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வெறுமனே அந்த கிழங்கு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இதே போல் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா நம்ம சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மரச்சினி கிழங்கு வாங்கினோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம சும்மா வேக வச்சு தான் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். ஆனால் இதே போல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும். முதல் முறையாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.